வணக்கம். வணக்கம். நிக்கிறீங்க? எங்க பணம் பரவாயில்ல, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? உட்கார், சும்மா உட்கார். என்ன கூட்டிங்களா? இல்லையே. ஆள மயக்கு தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இல்ல? எது? புல்லாங்குழல். உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா? நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே? இல்ல, ரிக்ஷா எடுக்கிறீங்க, தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க, ஓடாத மிஷின ஓட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது. என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க செய்யறது அப்படி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே நீங்க யாரு? இது என்ன கேள்வி? நான் சாதாரண ஒரு மனுஷன். அப்படின்னா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன்? ஒரு தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். தம்பி, ஒன்னதான் ரொம்ப நல்லா ஊதுறிய, எங்க கொண்டாங்க. ஏனுங்க? கொஞ்சம் ஊதி பார்க்கலாம். நல்லா டம் பிடிச்சு ஊதணும். நல்லா டம் பிடிச்சு. ஐயா, அப்படி இல்லைங்க, இப்படி ஒரு கே இந்த பக்கம். சரி, நீ அங்க போய் உட்காரு. இப்ப என்ன ராகம் வாசிக்கணும்? தோடி, சங்கராபரணம், கல்யாணி, பைரவி, பயங்கரி, நிரந்தரி, சங்கரி, அந்தரி. ராகம் பேர் சொல்லும் போதே நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது. இப்ப என்ன ராகம் வாசிச்சு காமிக்கணும் சொல்லு. ஏதாவது வாசிங்க. ஏதாவது ராகம். ஏதாவது இல்ல இல்ல, நீ பாரு. நல்லா வாசிக்கிறனா இல்லையா? சங்கீத பிரபாதம். இல்ல இல்ல, மன்னிச்சுக்க. ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஒரு சான்ஸ். என்ன இப்படி? என்னையே மறந்துட்டேன். நல்ல வேளை, நீ உன்னை மறந்த மாதிரி இந்த பையனும் தன்னை மறந்திருந்தான்னா இவன் இங்க இருந்து போக மாட்டான், இந்த ஆடுகளும் நம்மளை விட்டு போகாது. அப்பா இங்க வா. பலகாரம் வாங்கி சாப்பிடு. வணக்கங்க. எவ்வளவு அருமையா வாசிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத வித்தியே கிடையாதா? ஒண்ணு உண்டு, யாரையும் அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது. அப்ப நான் புகழ்ந்தேனா? பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஆமா. இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும்.
நீங்க இங்கே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷக்காரனை மறந்துட மாட்டியே? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே. நீங்க நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போகணுமா? உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன். தம்பி கொஞ்சம் அப்படியே இரு. என்ன நீங்கெல்லாம்? என்ன கேட்டா உங்க அண்ணனை கேளு. அண்ணா என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லடா. என்னன்னா அண்ணி பூசணிக்காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்துறாங்க, ஒண்ணும் இல்லைங்க. இந்த கல்லுக்கு தப்புனாலும் தப்பலாம், இந்த பொல்லாத கண்ணுக்கு மட்டும் தப்ப முடியாது தம்பி. அவங்க யாராவது என்ன பார்த்து திருஷ்டி போட்டிருந்தாங்கன்னா? அண்ணி கொஞ்சம் எப்படி வாங்க. ஏன் தம்பி? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாது. அண்ணன் பக்கத்துல இருக்கு. என்னடா அண்ணா, எனக்கு எவ்வளவு புகழ் வந்தாலும் அவ்வளவு நீங்களும் அண்ணியும் கொடுத்த பிச்சை தான். சரி சரி. மாணிக்கம், அம்மா தம்பி கொஞ்சம் சும்மா போடுமா? ரெண்டு கண்ணாட்டம் நல்லா இருங்கடா தம்பி. முதலாளி உன்னை நாளை காலையில வீட்டுக்கு வர சொன்னாரு, போய் பாரு. ஒரு கால கடலை கொடு. இந்தா. என்னமா துப்புல இருக்கு? ஆமா, நீ குடுக்கிற காசுக்கு கை ரொம்ப இருக்குமா? பாப்பா, ஏ பாப்பா, இத வந்துட்டேம்மா. என்னம்மா? ஆமா, இன்னைக்கு உன் மாமா வந்தானா? இல்லம்மா. அவன் இன்னைக்கு வந்தான்னா வீட்டுக்குள்ள விடாத. 4 மாசமா ஒரு காரணா கூட கொடுக்கல. அவன் பொட்டர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பீடியும் சிகரெட்டும் சீட்டாட்டமா தொலைக்கிறான். அவனை உள்ள விடாத. இது எங்க அக்கா வீடு தானே, நான் அப்படித்தான் வருவேன். நீ யாருடி கேட்கன்னு? அக்காவா? அக்கா தம்பி சம்பாதிச்சு தானே கொடுக்கிறாரு. காலி பையன். அவனால காரணாக்கு வழி உண்டா? ரொம்ப கோபமா இருக்காங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்காங்க. நீ எப்ப வருவேன் கேட்டேன். எதுக்கு? உன் கழுத்தை பிடிச்சி தள்ள. எதுக்கு தள்ளுறது? ஏன் தள்ளுறது? ஏன் வீட்டுக்கு நான் வருவேன். என்ன யாரு உன்னை பார்த்தா கடலை விக்கிற பொண்ணு மாதிரியா இருக்குது. பயாஸ்கோப்ல வர்ற ஹீரோயினி மாதிரில இருக்குது. கொஞ்சாத கொஞ்சாத ஹீரோயினி கொஞ்சம் மாதிரியே இருக்குது. லவ் சீன் பாக்குற மாதிரி இருக்குது. வரணும் போதும். இது பிக்காத பிக்காத பிக்காத. உனக்காதான் கொண்டாந்துருக்கீங்க. வா உட்காரு. இந்த பூ அடே, நீதான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கே, இதே என்ன செய்யறது? சரி, எங்க அக்கா வச்சுக்க சொல்லு. எங்க அக்கா வச்சுக்க, நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும். இந்த வளையல் 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 போட்டுக்க. இந்த ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு. நாய்க்கா? அதுகிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வரேன், நீ தின்னு. இத பார், ஒரு பொட்டி. இந்த பொட்டியில விரல் சாயம், உதட்டு சாயம், தலைக்கு தைலம், கண்ணுக்கு பிசினி, முகத்துக்கு மாவு. போதும் போதும், உன் பவுடரும் நீயும். அம்மா பணம் கேக்குறாங்களே, என்ன செய்வியா? பணமா? எதுக்கு பணம்? காதலுக்கு வேண்டியது காசா பணமா? ஒரு கட்டழகி ஒரு கட்டழகை 2 பேர் இருக்கும் போது காசு எதுக்கு? அது உங்க அக்காவுக்கு தெரியலையே. அது கிடக்குது பிசாசு. உன்னை வீட்டை விட்டு விரட்ட சொல்லி இருக்காங்க.
இப்போ உண்மையாவா? ஆமா. நிஜமாவா? ஆமா. நான் போயிடுவேன். ஒரு காதலியை காதலன் தவிக்க விட்டு போக கூடாதே, அது நம்ம தமிழ் பண்புக்கே விரோதமாச்சேன்னு நின்னுகிட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல, நீ போ. போயிடுவேன், நிச்சயமா போயிடுவேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட அந்த பக்கம் வரமாட்டேன். நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? அத்தனை கோபமாகுமா? அத்தனை கோபமாகுமா? மாமா மெத்த மீது படுத்த போதிலும் நித்திர வல்ல மாமா. மெத்த மீது படுத்த போதிலும் நித்திர வல்ல மாமா. உனக்கு புத்தியே இல்ல மாமா, ஒரு யுத்தி நான் சொல்லலாமா? ஒரு யுத்தி நான் சொல்லலாமா? 10 பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா? 10 பேர் முன்னே மாலை போடவே பணத்தை தேட வேண்டாமா? காதல் முட்டி பழுத்து போன பின் காசு தென்னடி ஜோலி. காதல் முட்டி பழுத்து போன பின் காசு தென்னடி ஜோலி. கழுத்தில் கட்ட வேணுமோ தாலி, சும்மா கரும்பு திங்கவோ பூலி, சும்மா கரும்பு திங்கவோ பூலி. காத்திராது என் ஆத்திரம் இனி கம்பேர் போர் ஜாலி. நிதானி மாமா. சரி சரி பாப்பா. பைய பைய என் பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா. பைய என் பக்கம் வந்து நீ கைய போடுறே மாமா. அம்மா வைக போகுறே மாமா. இப்ப மையம் மீறிடலாமா? செய்யும் காரியம் செய்திடாமலோ தையலை கொடலாமா? அன்னமே உனக்காகவே என்ன முன்னமே படைச்சாண்டி. அன்னமே உனக்காகவே என்ன முன்னமே படைச்சாண்டி. அவன் முடிக்கும் போட்டு வச்சாண்டி. சும்மா மோடி செய்கிறதேண்டு, சும்மா மோடி செய்கிறதேண்டு. என்னமோ கதை சொல்லுறாய், இதையே நான் அறிவேண்டு. என்னமோ கதை சொல்லுறாய், இதையே நான் அறிவேண்டு. பந்தல் போடணும், பந்தி வைக்கணும், பாலிகை முளைக்கணும். ஒரு தாலியும் கட்ட வேணும், கொஞ்சம் மேகமும் தட்ட வேணும். அந்த நாள் மட்டும் உங்கள் ஆசையை அடக்கியும் கொள்ள வேணும். அந்த நாள் மட்டும் உங்கள் ஆசையை அடக்கியும் கொள்ள வேணும். நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா நெஞ்ச திறந்து காட்டட்டுமா? பாப்பா, என்னடி இது? ஆட்டமும் பாட்டம் ஒரே அமக்கலமா இருக்கு. நான் இல்லம்மா, மாமாதான். வணக்கம். நல்ல மாம காலனா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, கைய கொடுத்துட்டு இப்படி ஆடுறான். நீ ஆடாத, பூமாதேவி என் மேல கோச்சுக்குவா. வேண்டா, உனக்கு வெட்கம் இல்ல? வெக்கத்துக்கு மரியாதை கொடுத்தான கொல்ல பக்கம் வர்றேன். பக்கம் வர்றியா? கவர வச்சுக்கிறேன் பாரு. ஏறி குச்சிதான் பாரு. ஏண்டா இப்படி இருக்கிற? 4 நாளா குளிக்கல, அசிங்கமா இருக்கேனா? நல்லாதான் இருக்கேன். இந்த பாருடா, 1000-500 சம்பாரிச்சு ஒழுங்கா மரியாதையா அவ கழுத்துல தாலிய கட்டுறியா, இல்ல வேற யாருக்கா? வேற யாரா குடுத்துருவியா? குடுத்துருவியா? குடுத்து பாரு. இந்த சீமா இவ கழுத்துல தாலிய கட்டுறது, கைய வெட்டி விடுவேன். அங்க எங்கடா போற? நான் ரொம்ப நேர்மையான மனுஷன். நான் எந்த பக்கம் வந்தேனோ அந்த பக்கம் தான் போவேன். ஏய், அங்க என்னடி பார்வை? வா 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 வா. யாக்கடி, ஐயோ வேடி வேடி, யாக்கடி.
தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா உள்ள போ. ஏன் இங்கே இருக்கலாமே? வேண்டாம் ஜெயந்தி, எங்க வர்றவங்க போறவங்க தொந்தரவு தாங்க முடியாது. வா என் ரூமுக்கு போ. உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன் சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சந்தோஷம்னு சொல்லிட்டா போறாது. சாயங்காலம் அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அதுல நான் என்ன செய்யணும்? டான்ஸ் பண்ணணும். வேண்டாம் மாலதி. பாத்தியா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆடுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருத்திதான். இல்ல மாலதி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ காலேஜ் எவ்வளவு ஜோரா ஆடிருக்க. யாரு மாணிக்கமா? வா பா வா. யாரு? அதான் நேத்து மிஷின் ரிப்பேர் பண்ணாரு. அவர் வந்திருக்கா போல இருக்கு. கொஞ்சம் இரு ஜெயந்தி, இதோ வந்துட்டேன். வாப்பா உட்கார். உட்கார்ப்பா. பரவாயில்ல, சும்மா உட்கார். நீங்க வர சொன்னதா எங்க அண்ணன் சொன்னாருங்க. ஆமா மாணிக்கம், நேத்து நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஒண்ணும் வேண்டாங்க. 1000 தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களா, அதை போல். சும்மா சொல்லப்பா. உன்னை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டினதே ரொம்ப பெருசு. இதுக்கெல்லாம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்தா அது சரியில்லைங்க. வர்றேங்க. வணக்கம். மாணிக்கம், பணம் தான் வாங்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்படி செய்ய. என்ன? நீ நம்ம மில்லியே வேலைக்கு இருந்துட்ட என்ன? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அதை மறுத்து பேசுறது சரியில்லை. இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இதுக்கு என்னப்பா அண்ணன் கிட்ட சொல்றது? அவன் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான்? நான் கீழ்ச்ச கோட்டை உங்க அண்ணன் தாண்டவே மாட்டான். நாளையில இருந்து நீ நம்ம மில்ல சீஃப் மெக்கானிக். 150 ரூபாய் சம்பளம். சரின்னு சொல்லு. ரொம்ப நன்றி. வெரி குட். நாளைக்கே வேலைக்கு வந்து நான் ஆபீஸ் போறேம்மா. வணக்கம். அப்பா, என்னம்மா? சாயங்காலம் பார்ட்டி இருக்கு. அதுக்கு இவர் கூட. ஆமா ஆமா. மாணிக்கா, சாயங்காலம் நம்ம மாலதி பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு. அதுக்கு நீயும் வரணும். வணக்கம். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். வரேன். மன்னிச்சுக்க ஜெயந்தி, உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல மாலதி, நான் இன்னைக்கு ஆடுறேன். நிஜமாவா? ஆமா மாலதி, இன்னைக்கு ஆடாம வேற எப்போ ஆட போறேன்?
வேகம் கொண்டு இதய கதவை வந்து தட்டுது என்னும் இமய சிகரம் தன்னை எட்டுது என்னும் இமய சிகரம் தன்னை எட்டுது அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு அதிர தலை சுழந்து சுற்றுது அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு அதிர தலை சுழந்து சுற்றுது இளவ மணலை உடலில் வாடி கொட்டுது ஆசை கொண்ட நெஞ்சு ரெண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ ஆசை கொண்ட நெஞ்சு ரெண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் பாடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ ஹலோ ஜெயந்தி வா மாலதி ஜெயந்தி நேற்று ரொம்ப பிரமாதம் ஆடினேன் யார பாரு உன் பேச்சுதான் அப்படியெல்லாம் சொல்லாதே மாலதி உனக்கு என்ன தெரியும் நேற்று பார்த்தவங்களெல்லாம் அப்படியே மயங்கி போய் நின்னுட்டாங்க ஜெயந்தி அந்த புது மெக்கானிக் வேலைக்கு வந்துட்டாரா ஓ இப்ப எங்க இருக்கார் அவர் மிஷின் ஹால்ல இருப்பார் சரி நான் வரேன் வணக்கம். நேற்று விழா எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா இருந்தது. ராத்திரி நாட்டியத்தை கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே? நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இல்லையே, நான் உங்களை என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப டான்ஸ்ல மூழ்கி போயிட்டீங்க. மன்னிக்கணும். இப்ப வேலையில மூழ்கி போயிட்டீங்க. இதுவும் உங்க வேலை தானே? அப்படியா? மிஸ்டர் மாணிக்கம், என் கடியாரம் சரியாவே ஓடுல, என்னன்னு பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்துல உங்க காது கேட்கல போல இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுல கையெழுத்து போட்டு கொடுங்க. வேலை செய்யவே விட மாட்டீங்க போல இருக்க. மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கோவம் வந்தா கூட அது ஒரு அழகா இருக்கு. ஜெயந்தி, நீ இவ்வளவு படிச்சிருந்தது எனக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கா குறுக்க வந்து? நானும் குறுக்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வந்தேன். இது ஒரு தவறா மாலதி? தவறு ஒண்ணுமில்லை. நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாலே வந்து பாக்குறது சரியில்லைன்னு சொன்னேன். நீங்க ஏன் பின்னால பின்னால விரட்டிட்டு வரீங்க? நீ ஏன் இப்படி முன்னால முன்னால ஓடிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன பாதியா இல்ல? போங்க. போங்கல. ஐயோ, அது எப்படி போறது? இவ்வளவு பெரிய பாதையில எனக்கு துணை இல்லாம தனியா போறதுக்கு பயமா இருக்குமா? இப்படி பாதையை மறிச்சு ஒரு பெண்ணோட பேசுறது ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. ஓ அம்மணி, திருமதியார்களே, ஜெயந்தி அம்மை அவர்களே, என்ன இப்பாட்டை எவன் சொல்கின்றது? நரகத்துக்கு. ஐயோ ஐயோ, அங்கெல்லாம் பெரிய பெரிய துஷ்டர்கள் வாழ்றாங்க. இப்ப நீ தனியா போனீன்னா, இல்ல நீ இல்ல உன்ன மாதிரி எந்த பொண்ணாலும் தனியா போனா எங்கே உன் காதலன்? ஏன் அவனை விட்டு விட்டு நீ மட்டும் தனித்து வருகிறாய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த விளையாட்டெல்லாம் அவகிட்ட வச்சுக்க. எவகிட்ட? அவகிட்டதான். எவகிட்டன்னு கேக்குறேன். மெஷின் மருவுல ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவகிட்ட.
வந்திய வழிக்கு நான் அப்பவே நினைச்சேன் நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறோம்னு ஒட்டு கேட்கறதுக்கு தானே வந்த நீ. நான் ஒட்டு கேட்க வந்து வேற எதுக்கு வந்த? நான் ஒண்ணு ஒட்டு கேட்க வேற எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கதான் வந்தேன். இல்ல நீ போய் சொல்ற. நான் ஒண்ணு நீ போய் சொல்றேன்னா போய் சொல்ற. என் கையில அடிச்சு சொல்லு, இல்ல என் தலையில அடிச்சு சொல்லு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கற மாதிரி அப்படி வந்து நின்னு என்ன பேசிக்கிறோம் எது பேசிக்கிறோம். பைத்தியம் பைத்தியம். இது கூட உனக்கு தெரியல. நான் உன்னை கோச்சிக்காம என்ன பண்றது? அந்த முதலாளி பொண்ணு என்னமோ கையில ஒரு பேக்கை தூக்கிட்டு விச்சுக்கு விச்சுக்கு நடந்து வந்து மிஸ்டர் மாணிக்கா நேத்து டான்ஸ் பாத்தீங்களா அது பாத்தீங்களா எப்படி இருந்தது எப்படி இருந்தது ரொம்ப பூனை மாதிரி என் காலை சுத்திக்க ஆரம்பிச்சு. அதனால கோச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். வேற உன்னை கோச்சுக்காம நான் அந்த பொண்ணை கோச்சுக்க முடியுமா? முதலாளி பொண்ணாச்சே நாளைக்கு வீட்டுக்கு சீட் கொடுத்துருவா நமக்கு. சரி அது போகட்டும். நானே என்னுடைய தப்ப நானே ஒத்துக்கிறேன். வேணா நான் கண்ணத்துல போட்டுக்கிட்டுமா? நான் ஒண்ணு அப்படி சொல்லல. உன் அழுக வேற எதை சொல்லுதான்? நான் எங்க அழறேன்? இது என்ன இது இது என்ன கண்ணீரா தண்ணீரா? சரி நான் தான் என் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல. இனிமே சமாதானமா சமாதானம் கோமல்ல சமாதானம். எங்க கை கொடு கை கொடு. அப்பதான் நல்ல பொண்ணு. நீ கை கொடு கை கொடு. ஓகே எங்க சைக்கிள்ல? சைக்கிள்? ஆமா ஆமா. நானே ராஜகுமார் நான் இருந்தேன்னா 6 குதிரை பூட்டின ரதத்துல உன்னை உட்கார வச்சுக்கிட்டு சும்மா ஜம் 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 ஜம்னு ஊர்வலம் வருவேன். இல்ல நானே ஒரு மில் ஓனர் சன்னா இருந்தேன்னா சும்மா டபார்னு 4 பிளேனை கொண்டுட்டு வந்து நிறுத்தி 4லையும் உட்காருன்னு சொல்லுவேன். என்ன பண்றது? நான் லேபர். நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ஓட்ட சைக்கிள் தான். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் இதுல தான், காதலும் இதுல தான். என்ன பண்றது? உட்காரு. நான் சைக்கிள் எனக்கு சைக்கிள் விட தெரியாது. உட்காருன்னா விட தெரியாது. நான் கத்து கொடுக்குறேன். நான் விட்டதே இல்ல. விட தெரியலன்னா என்ன? நான் கத்து கொடுக்குறேன். விழுந்துட்டேன்னா நான் காப்பாத்துறேன். உட்காரு. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. நான் பக்கத்துல இருந்து உட்காரு உட்காரு. முள்ள அப்படித்தான். அன்பார கரெக்டா பிடிச்சுக்க. நான் இப்ப தள்ளுவேன். கீழே விழுந்துட கூடாது. பயமா இருக்கு. பயப்படாத. தள்ளுவேன். கீழே விழுந்துட கூடாது. ஓ கீழே விழுந்துட கூடாது. கீழே விழுந்துட கூடாது. கவனம் என்னதென்று தெரியுமா? கவனம் என்னதென்று தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு விழிப்பாதையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது வேணும். ஒரு விழிப்பாதையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது வேணும். கண்ணே குடியிருக்கும் காதல்
நடத்தி முறை இளமை செய்யும் கிளப்பி இவை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருப்பேன் கவனம் என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா